அண்ணா யூனிவர்சிட்டிக்கு கீழே வந்து பார்த்திங்கன்னா என்ஜினியரிங்க்கு கவுன்சிலிங் ஆன்லைன் அப்ளிகேஷன் ஃபார்ம்ஸ் முடிஞ்சு வெரிஃபிகேஷன் முடிஞ்சு இப்போ கம்ப்ளீட் வந்து கவுன்சிலிங்கான ஷெடியூல் கொடுத்துருக்காங்க. அதுக்கு முன்னாடி நேற்று ரேங்க் லிஸ்ட்டு கொடுத்தாங்க. கிட்டத்தட்ட 141 பேர் வந்து 200 அவுட் ஆஃப் 200 கட் ஆஃப் லாஸ்ட் இயர் கம்பேர் பண்ணுறப்போ இந்த வாட்டி ஜாஸ்தியாக இருக்குது. கட் ஆஃப் வந்து இந்த வாட்டி மேலே லெவலில் இருந்து ஸ்டார்ட் பண்ணினோன்னா 0.5%லேருந்து 40 மார்க்ஸ் வரைக்கும் இன்க்ரீஸ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்ற மாதிரி எக்ஸ்பர்ட்ஸ் வந்து சொல்லியிருக்காங்க. என் பேர் கோவிந்தராஜ், ஆர்ஜிஆர் அகாடமி சார்பாக உங்கள்கிட்ட பேசிகிட்டு இருக்கேன். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா கவுன்சிலிங் டேட்ஸை வந்து நம்ம பார்த்துடலாம். தமிழ்நாடு என்ஜினியரிங் அட்மிஷன் 2025 டைரக்டர் ஆஃப் டெக்னிக்கல் எஜுகேஷன் சென்னை 25 இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஸ்பெஷல் ரிசர்வேஷன் கேட்டகரி ஃபஸ்ட்டு எடுத்ததுமே கொடுத்துருக்காங்க. கவர்மெண்ட் ஸ்கூல் ஸ்டடிடு இதில் ஸ்பெஷல் ரிசர்வேஷனில் வந்து ஒவ்வொன்றுத்துக்குமே தனித்தனியாக கொடுத்துருக்காங்க. 7.5% ரிசர்வேஷன் கவுன்சிலிங் ஷெடியூல் அகாடமிக் அண்ட் ஒகேஷ்னல் அப்படின்னு எடுத்துட்டோம்னா சாய்ஸ் ஃபில்லிங் 7ஆம் தேதியிலேருந்து ஸ்டார்ட் ஆகுது 10 மணிக்கு. 7ஆம் தேதி அன்றைக்கே நைட்டு முடிஞ்சிடுது. 7ஆம் தேதி காலையில் 10 மணிக்கு ஸ்டார்ட் பண்ணி நைட்டு 7 மணிக்கு அந்த சாய்ஸ் ஃபில்லிங் முடிஞ்சது. ரிலீஸ் ஆஃப் டென்டேட்டிவ் அலாட்மெண்ட்னு எடுத்துக்கிட்டோன்னா 8ஆம் தேதி மறுநாள் 7 மணிக்கு கொடுத்துட்றாங்க. டென்டேட்டிவ் அலாட்மெண்ட் கன்ஃபர்மேஷன் வந்து பார்த்திங்கன்னா 8ஆம் தேதி அன்றைக்கே 5 மணிக்கு நம்ம எடுத்துக்கலாம். ரிலீஸ் ஆஃப் ப்ரொவிஷனல் அலாட்மெண்ட் யாரெல்லாம் வந்து செலக்ட் பண்ணியிருக்காங்களோ அதில் ஜாயின் பண்ணுறவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா 8/7/2025 9 மணிக்கு வந்து அலாட்மெண்ட் ஆர்டரும் வந்து கிடச்சிரும். ரைட்டா? அதுக்கு அடுத்தது ஸ்பெஷல் ரிசர்வேஷன் கேட்டகரி கவுன்சிலிங் ஷெடியூலு அகாடமிக் அண்ட் ஒகேஷ்னலில் பார்த்திங்கன்னா அகெயின் சாய்ஸ் ஃபில்லிங் 9ஆம் தேதியிலேருந்து 10ஆம் தேதி வரைக்கும் 5 மணி வரைக்கும். தென் ரிலீஸ் ஆஃப் டென்டேட்டிவ் அலாட்மெண்ட் இதில் யாரெல்லாம் செலக்ட் ஆகிறாங்களோ அவங்களுக்கு வந்து 11ஆம் தேதி வந்து அலாட்மெண்ட் கிடச்சிரும். தென் டென்டேட்டிவ் அலாட்மெண்ட் கன்ஃபர்மேஷன் வந்து நம்ம 11/7 நம்மளுக்கு வந்து கிடைக்கும். ரிலீஸ் ஆஃப் ப்ரொவிஷனல் அலாட்மெண்ட் யாருக்கெல்லாம் அலாட் ஆகிருக்கோ அவங்களுக்கு ப்ரொவிஷனல் அலாட்மெண்ட்டு 12/7 வந்துடும். இது சப்ஜெக்ட் டு அப்ரூவல் ஆஃப் ஏஐசிடி கொடுத்துருக்காங்க. அதெல்லாம் வந்து கரெக்டாக வந்துடும். அதெல்லாம் ஒன்றும் இஷ்யூ இல்லை. தமிழ்நாடு இன்ஜினியரிங் அட்மிஷன்ஸ் அகெயின் வந்து அகாடமிக் ஜென்ரல் கவுன்சிலிங் மேலே பார்த்தது வந்து ஸ்பெஷல் இது பார்த்தோம். இதில் ஜென்ரலில் பார்த்தோம் அப்படின்னா ரவுண்டு 1லேருந்து ரவுண்டு 2 ரவுண்டு 3 இது 3மே கொடுத்துருக்காங்க. இங்கே இதில் வந்து மார்க் பேஸ் பண்ணி வந்து பார்த்திங்கன்னா கொடுத்துருக்காங்க. அக்ரிகேட் மார்க்கு, ஜென்ரல் ரேங்க்கு, சாய்ஸ் ஃபில்லிங் எந்த இதிலேருந்து யார் வரணும் அப்படின்னு ரிலீஸ் ஆஃப் டென்டேட்டிவ் அலாட்மெண்ட்டு, டென்டேட்டிவ் அலாட்மெண்ட் கன்ஃபர்மேஷனு, தென் அலாட்மெண்ட் ஃபார் அக்செப்ட் அண்ட் ஜாயின் கேண்டிடேட்ஸ். சப்போஸ் நான் எனக்கு வந்து சாய்ஸ் ஃபில் கொடுத்தேன், நான் வந்து எனக்கு அலாட் ஆகிடுச்சு, நான் ஜாயின் பண்ணணும் அப்படின்றப்ப அண்டு டென்டேட்டிவ் அலாட்மெண்ட் ஃபார் அக்செப்ட் அண்ட் அப்வர்ட் எனக்கு நான் வந்து கொடுத்த சாய்ஸு நான் அக்செப்ட் பண்ணிக்கிறேன், ஆனால் மேலே இருந்தது கிடச்சா நல்லாயிருக்கும் அப்படின்றவங்களுக்கு ஆனால் டேட்ஸு. தென் ஜாயினிங் டேட் ஃபார் அக்செப்ட் அண்ட் ஜாயின் கேண்டிடேட்ஸ் இன் காலேஜ் அண்ட் ரிப்போர்ட்டிங் டேட்ஸ் ஃபார் அக்செப்ட் அண்ட் அப்வர்ட் கேண்டிடேட் இன் டிஎன் ஃபெசிலிட்டேஷன் சென்டர். இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து இது யாருக்கு அப்படின்னா இது இந்த டேட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா கேண்டிடேட்டுக்கு டென்டேட்டிவ் அலாட்மெண்ட் அக்செப்ட் கொடுத்துட்டாங்க, அப்வர்டு கொடுத்துருக்காங்க. இந்த இது வந்து பார்த்திங்கன்னா ஜாயினிங் டேட் ஃபார் அக்செப்ட் அண்ட் ஜாயின் கேண்டிடேட்ஸ் ஃபார் அக்செப்ட் அப்வர்டு ஜாயின் பண்ணுறோம். ரிப்போர்ட்டிங் டேட்ஸு ஃபார் அக்செப்ட் அண்ட் அப்வர்ட் கேண்டிடேட்ஸ் இன் டிஎன்ஏ ஃபெசிலிட்டேஷன் சென்டரில் போய் நம்ம பண்ணுறோம் அப்படின்றப்ப அவங்களுக்கான டேட்ஸ். இங்கே போகிறவங்க வந்து காலேஜில் போகிறப்ப ஃபீஸ் எடுத்துகிட்டு போய் டேரெக்டாக பே பண்ணி இவங்க வந்து பார்த்திங்கன்னா ஃபெசிலிட்டேஷன் சென்டரில் அப்வர்டு தான் வேணும். ஆனால் நான் போய் இப்போ நான் இல்லைன்னா வேறு எதனா நான் செகண்ட் ரவுண்டில் படித்தேன்னா அங்கே ஆனால் வெரிஃபிகேஷனுக்கு எங்கே போயிடணும் டிஎன் ஃபெசிலிட்டேஷனில் போயிட்டு சர்டிஃபிகேட்ஸ் எல்லாம் வந்து ப்ரொடியூஸ் பண்ணோம். அதுக்கான டேட்ஸ் கொடுத்துருக்காங்க. ரிலீஸ் ஆஃப் ப்ரொவிஷனல் அலாட்மெண்ட் ஃபார் அப்வர்டு கேண்டிடேட்ஸ் அதுக்கான டேட்ஸும் கொடுத்துருக்காங்க. இப்போ ஒவ்வொன்றா நம்ம வந்து பார்த்துடலாம். ஃபஸ்ட் ரவுண்டில் ரவுண்டு 1 ஸ்டார்ட் எண்டுன்னு கொடுத்துருக்காங்க. ரவுண்டு 1 வந்து 200 கட் ஆஃப்லேருந்து 179 கட் ஆஃப் வரைக்கும் ஸ்டார்ட் ஆகுது ரவுண்டு 1. இதில் வந்து பார்த்திங்கன்னா ரேங்க் என்ன ரேங்க்லேருந்து என்ன ரேங்க் முடியுது அப்படின்னு பார்த்திங்கன்னா 1 ஜென்ரல் ரேங்க்லேருந்து 39,145 வரைக்கும் நம்மளுக்கு இந்த முடியுது. இந்த ஸ்டார்ட் டேட் சாய்ஸ் ஆஃப் கவுன்சிலிங்குக்கு வந்து ஃபில் பண்ணுறதுக்கு 14லேருந்து 16ஆம் தேதி வரைக்கும் நம்மளுக்கு 5 மணி வரைக்கும் டைம் இருக்குது. ரிலீஸ் ஆஃப் டென்டேட்டிவ் அலாட்மெண்ட்டுன்னு அப்படின்னு எடுத்துட்டோன்னா 10 மணிக்கு வந்து கொடுத்துருவாங்க. டென்டேட்டிவ் அலாட்மெண்ட் கன்ஃபர்மேஷன் வந்து 17ஆம் தேதி. தென் அலாட்மெண்ட் ஃபார் அக்செப்ட் அண்ட் ஜாயின் கேண்டிடேட்ஸ் அண்ட் டென்டேட்டிவ் அலாட்மெண்ட் ஃபார் அக்செப்ட் அண்ட் அப்வர்ட் கேண்டிடேட்ஸ் டைரெக்டாக போய் காலேஜில் ஜாயின் பண்ணுறதுக்கு 19ஆம் தேதி கொடுத்துருக்காங்க. டிஎஃப்சி சென்டரில் போகிறதுக்கும் 19ஆம் தேதி கொடுத்துருக்காங்க. பட் காலேஜில் போகிறவங்க என்ன பண்ணுறாங்க டோட்டலு இந்த ஃபீஸ் வந்து என்னெல்லாம் பே பண்ணணும் அப்படின்றத பார்த்துக்கிட்டு காலேஜுக்கு பர்ஃபெக்டாக போகணும். ஏன்னா ஒரு டிஸ்ட்ரிக்ட்லேருந்து இன்னொரு டிஸ்ட்ரிக்ட் போவீங்க. இதில் ஃபீஸ் ஸ்ட்ரக்சர்னு கொடுத்தது ஒன்லி ஃபார் டியூஷன் ஃபீ, அதர் ஃபீஸ்லாம் இருக்கும். அதெல்லாம் என்னன்றதை நீங்கள் கேட்டுக்கிட்டு போகணும். டிஎஃப்டி சென்டருக்கு போகிறவங்க வந்து பார்த்திங்கன்னா அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க. பட் அந்த அப்வர்டுக்கு கொடுக்குறாங்க அப்படின்றவங்க டிஎஃப்டி சென்டரில் போய்ட்டு சர்டிஃபிகேட் கொடுத்துட்டு ஒன்லி அந்த டியூஷன் ஃபீஸ் மட்டும் பே பண்ணிக்கலாம். அதர் ஃபீஸு அப்புறமா வந்து இது ஆகும்.
தென் ப்ரொவிஷனல் அலாட்மெண்ட்டுக்கு வந்து 26/7 வந்து கிடைக்குது. அது யாரில் எந்த ரேங்க்லேருந்து எந்த ரேங்க் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒன்றாவது ரேங்க்லேருந்து 39,145 ரேங்க் வரைக்கும். இதுவே செகண்ட் ரவுண்டில் 178.965லேருந்து 143.085 அப்படின்னு எடுத்துக்கிட்டோன்னா 39,146 ரேங்க்ல இருந்து 1,37,710 வரைக்கும் அந்த ரேங்க் வரைக்கும். சாய்ஸ் ஃபில்லிங் அவங்களுக்கு 26லேருந்து 28 வரைக்கும் கொடுத்துருக்காங்க. ரிலீஸ் ஆஃப் டென்டேட்டிவ் அலாட்மெண்ட் 29. டென்டேட்டிவ் அலாட்மெண்ட் கன்ஃபர்மேஷன் அன்றைக்கே வந்துடும் 23, 30ஆம் தேதி அது முடியுது. தென் டென்டேட்டிவ் அலாட்மெண்ட் ஜாயின் பண்ணுறதுக்கு 31ஆம் தேதி கொடுத்துருக்காங்க. டிஎஃப்சி சென்டரில் போகிறவங்க 31, 4/8 வந்து 31லேருந்து 4/8 வரைக்கும் நம்மளுக்கு டைம் கொடுத்துருக்காங்க. ரைட்டா? தென் ரிலீஸ் ஆஃப் ப்ரொவிஷனல் அலாட்மெண்ட்டு 7ஆம் தேதி கொடுத்துருவாங்க. அடுத்ததில் பார்த்தீங்கன்னா ரவுண்டு 3 143லேருந்து 77.5 வரைக்கும். இதுவும் 1,37,711லேருந்து 2,39,299 ரேங்க் வரைக்கும் கொடுக்குறாங்க. அவங்களுக்கு சாய்ஸ் ஃபில் பண்ணுற டேட்டு 7லேருந்து 9 வரைக்கும். தென் வந்து ரிலீஸ் ஆஃப் அலாட்மெண்ட் ஆர்டர் 10ஆம் தேதி கொடுத்துறாங்க. கன்ஃபர்மேஷன் அலாட்மெண்ட்டை நம்ம டவுன்லோட் பண்ணுறதுன்னா 10லேருந்து 11 வரைக்கும். தென் காலேஜுக்கு போய் ஜாயின் பண்ணுறது 12லேருந்து 17 வரைக்கும். தென் வந்து பிஃபோர் 10 AM 12/8/2025. தென் வந்து இந்த டிஎஃப்சி சென்டருக்கு போகிறவங்க 12லேருந்து 17 வரைக்கும் போகலாம். ப்ரொவிஷனல் அலாட்மெண்ட் அப்வர்டு கேண்டிடேட்டுக்கு வந்து அடுத்த ரவுண்டில் வந்தவங்களுக்கு 28. சப்போஸ் இங்கே கொடுக்குறாங்களே டிஎஃப்சி சென்டரில் போய்ட்டு அப்கிரேட் கொடுக்குறாங்களா, அவங்களுக்கான அலாட்மெண்ட்டுக்கான ஆர்டர் வந்து எப்போ வரும் அப்படின்றத கொடுத்துருக்காங்க. சரியா? இதில் வந்து அகைன் இந்த இடத்துல நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஏற்கனவே பார்த்தது 92.5%. அதே போல் 7.5%க்கும் ஷெட்யூல் கொடுத்துருக்காங்க. அவங்களுக்கு 200லேருந்து 77.5 வரைக்கும் அதுக்கும் கொடுத்துருக்காங்க. கிட்டத்தட்ட 46,848 பேர் வந்து கவுன்சிலிங் பார்ட்டிசிபேட் பண்ணுறாங்க. ஃபஸ்ட் ரவுண்டில் 2,662 ஸ்டூடெண்ட்டு. அதுக்கப்புறமா 2,663லேருந்து செகண்ட் ரவுண்டில் 18லேருந்து 921 ஸ்டூடெண்ட்ஸ் வரைக்கும் பார்ட்டிசிபேட் பண்ணுறாங்க. தேர்ட் ரவுண்டில் 18,922லேருந்து 46,848 ஸ்டூடெண்ட்ஸ் வரைக்கும் அந்த கவுன்சிலிங்கில் பார்ட்டிசிபேஷன் இருக்குது. இதுக்கான ரவுண்டு 1 டேட்டு 14லேருந்து 16, ரவுண்டு 2க்கு 26லேருந்து 28/7, தென் 7/8 மூணாவது ரவுண்டு வந்து பார்த்திங்கன்னா 7/8லேருந்து 9/8 வரைக்கும் இருக்குது. தென் டைரெக்டாக ஜாயின் பண்ணுற டேட்ஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க. இது எல்லாத்தையும் நம்ம செக் பண்ணி பார்த்துக்கலாம். ரைட்டா? இந்த டீட்டெயில்ஸை அடுத்தது வந்து ஒகேஷ்னலுக்கு கொடுத்துருக்காங்க. ரைட்டா? ஒகேஷ்னலுக்கு டீட்டெயில்ஸ் இருக்குது. அதுக்கு அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா கவர்மெண்ட் ஸ்கூல் ஸ்டடீடில் 7.5% எக்வேஷன், அதில் வந்து ஒகேஷ்னல் குரூப். ரைட்டா? இது எல்லாமே நம்மளுக்கு டீட்டெயில்டு இன்ஃபர்மேஷன் இருக்குது. நீங்கள் வெப்சைட்டில் போனீங்கன்னாலே TNEA.online.org இருக்கு இல்லையா, அந்த வெப்சைட்டில் போனாலே நம்மளுக்கு இந்த டீட்டெயில்ஸ் வந்து நம்ம பார்க்கலாம். இந்த சம்மந்தமாக உங்களுக்கு ஏதாவது தகவல் வேணும் கவுன்சிலிங் சம்மந்தமாக அப்படின்னா இங்கே இருக்க பாருங்கள். இந்த டேட்ஸில் வந்து பார்த்திங்கன்னா இங்கே TNEA 2025 ஷெட்யூல் வருது பார்த்தீங்களா, TNEA.online.org இந்த வெப்சைட்டில் போனோம்னா இங்கே இருக்குது. இதில் இன்னும் நிறைய இன்ஃபர்மேஷன் வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. கட் ஆஃப்ஸ் எல்லாம் கூட நீங்கள் லாஸ்ட் இயருக்கு என்ன ஏதுன்றதெல்லாம் பார்க்கணும் அப்படின்னா இங்கே பாருங்கள், இந்த இடத்துல கட் ஆஃப் நம்ம கிளிக் பண்ணோன்னா வந்துடும். இந்த இருக்குது பாருங்கள் கட் ஆஃப், இதை கிளிக் பண்ணோன்னா லாஸ்ட்டு ஒவ்வொரு வருஷமும் எவ்வளோ கட் ஆஃபில் வந்து முடிஞ்சிருக்கு நீங்கள் ஜாயின் பண்ணக்கூடிய காலேஜஸ் அப்படின்றத சாய்ஸ் ஃபில் பண்ணுறதுக்கு முன்னாடி பார்க்கணும் அப்படின்னாலும் நீங்கள் பார்த்துக்கலாம். ஃபர்தர் உங்களுக்கு ஏதாவது இன்ஃபர்மேஷன் வேணும்னா 9176552121 இந்த நம்பரில் கால் பண்ணி பேசுங்க. தேங்க்யூ.